ஜோன்சன் உணவகத்தில் மிகவும் சிறப்பாக அருகாம்பை அபிவிருத்தி ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வின் முதலாவது நாங்கள் அழைப்பது வரவேற்புரையும் தலைமுறை நிகழ்த்துவதற்காக அவ்வாறான மலிக்கர் அவர்களையும் விழித்து, அதே போன்று எமது கல்வி சார்பாக வந்திருக்கின்ற எமது முபாரக் சார் அவர்களையும் வரவேற்று விழித்து, அதே போன்று அருகம்பை பிரதேசத்தினுடைய STF பொறுப்பதிகாரி அவர்களையும் வரவேற்று விழித்து, அதே போன்று எமது பகுதியினுடைய கிராம சேவையாளர் அவர்களையும் விழித்து, அதே போன்று பொத்திவில் போலீஸ் சம்பந்தமாக இங்கு வந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்று விழித்து, அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற எமது ஆசான், எங்களை சிறு வயதிலிருந்து எமது பாடசாலை இங்குள்ள மாணவர்களை எங்களை வழிநடத்திய எமது ஆசான் அபுபக்கர் சார் அவர்கள் பின்னால் போயிருக்கிறார், முன்னால் இருக்க வேண்டியவர். அவரையும் நாங்கள் இந்த விழாவுக்கு வரவேற்று விழித்து, அதே போன்று அவானா தகாப்புல் சார்பாக எங்களுக்கு இந்த நிகழ்வுக்கு ஒரு உறுதுணையை அளிக்கின்ற இஸ்புல்லா மௌலவி அவர்களையும் வரவேற்று விழித்து, சில சகோதரர்களுடைய பெயர்கள் எனக்கு குறிப்பிட கிடைக்கவில்லை. அதே போன்று ADF அமைப்பின் தலைவர், பொருளாளர், உப செயலாளர், அதே போன்று பாதுகாப்புத்துறையில் சார்பாக வந்திருக்கின்ற அனைவரையும் நான் இந்த நிகழ்வுக்கு வருகவன ADF சார்பாக வரவேற்கின்றேன். உண்மையிலே நாங்கள் 2016ஆம் ஆண்டு இந்த அமைப்பை உருவாக்கி இந்த பிராந்தியத்திலே கல்வி மட்டுமல்லாமல் இந்த பிராந்தியத்தில் உள்ள சகல விடயங்களையும் ஒரு நெறிப்படுத்தி சில விடயங்களில் நாங்கள் வெற்றியும் கண்டிருக்கின்றோம். உண்மையிலே கல்வியை பொறுத்தவரைக்கு எங்களால் முடிந்த உதவிகளை எமது பாடசாலைகளை தாண்டி அருகம்பை பொத்தியில் பிரதேசத்தில் உள்ள பல பாடசாலைகளுக்கு நாங்கள் உதவி செய்திருக்கின்றோம். அதே போன்று இந்த அமைப்பு நீண்ட காலமாக இந்த பிரதேசத்துக்கு தேவையான விடயங்களை தேடி செய்து கொண்டிருக்கின்றோம். அதிலே முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த அருகம்பை ஆத்மாதான். அது எல்லா அமைப்புகளும் இப்பிரதேசத்திலே ஒரு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு நிதி தேடி தருவதால் நாங்கள் எங்களுக்குரிய நிதியை உருவாக்குவதற்குரிய ஒரு வேலை திட்டமாகத்தான் அருகம்பை ஆத்மார்தனை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே அதில் நாங்களை பொறுத்தவரைக்கு பாரிய வெற்றியையும் நாங்கள் இந்த நிகழ்விலே கண்டிருக்கின்றோம். அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற நான் ஒரு முன்னாள் தலைவர் என்ற வகையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற பல விடயங்களை சுட்டிக்காட்ட வேண்டும். பொத்திவில் பிரதேச செயலாளர் அவர்கள் நசீல் சார் அவர்கள் 2017ஆம் ஆண்டு வந்தாலும் அந்த காலகட்டத்திலே இந்த அமைப்பை பதிவதற்கு எங்களுக்கு உதவி செய்த எங்களுடைய முன்னாள் பிரதேச செயலாளர் அவர்களுக்கு நாங்கள் உண்மையிலேயே மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள வேண்டும். முஷரத் டிஎஸ் அவர்கள் எங்களுக்கு உண்மையே பாரிய உதவியை செய்தார்கள். அதே போன்று நசீல் சார் அவர்கள் இருந்த காலம் தொற்றும் எங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்தோடு மீண்டும் எங்களுடைய அமைப்புடைய நிகழ்வுக்கு நீங்கள் ஒரு பிரதேச செயலாளராக இங்கு வந்திருக்கிறதை நாங்கள் பெருமைப்படுகின்றோம். அதே போது எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு பிரதேச சபை தவிசாளராக இருந்த காலகட்டத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன வேண்டும் அந்த மனதர் அன்று காலையில் ஆரம்பித்து முடியுங்க பிரதேச சபையினால எந்த வளங்களை இந்த நிகழ்ச்சிக்கு தர முடியுமோ அனைத்து உதவிகளையும் அவர் தந்து எங்களை வளர்த்து விட்டவர்களில் எமது முன்னாள் தவிசாளராக இன்று பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நாங்கள் சேமன் என்று அதிகாரத்தோடு இந்த மக்கள் கூறுகின்ற ஒருவர் சேமன் என்றால் வாசி சேமன் என்று அதிகாரத்தோடு இந்த மக்களுடைய அதிகாரம் மக்கள் சேமன் தான் அதிகாரம். ஆனால் இந்த ஊர்ல வாசி சேமன் மக்கள் அதிகாரத்தோடு சேமன் கூடிய ஒரு சேமன் எங்களுக்கு பல உதவிகளை தந்திருக்கிறார். அதே போல MOH மலிக் சார் அவர்கள் MOH சார்பாக மலிக் சார் அவர்கள் அவர்களுடைய பரிசு. அதே போன்று விசேட அதிரடிப்படை ஆமி அவர்களுக்கு நாங்கள் உண்மையிலேயே இன்றைக்கு ஆமி வருவார் நினைக்கிறேன். அவர்களுடைய உதவி எங்களுக்கு மிகப்பெரியது. ஆமி உடைய உதவி எங்களுக்கு அந்த அருகம்பை ஆத்மரத்தில் 50 விதமான உதவிகள் அவர்கள் எங்களுக்கு செய்து தந்தார்கள். பாதுகாப்பிலிருந்து தண்ணி கொடுக்கறதிலிருந்து அனைத்தை நெறிப்படுத்தி அவர்களுடைய 5 மணிக்கெல்லாம் இங்கே அருகம்பைக்கு வந்துடுவாங்க. நாங்கள் போவோம் 6 மணிக்கு, 4:45க்கு 5 மணிக்கெல்லாம் ஆமி எல்லாம் போடுற செண்டியெல்லாம் போட்டிருப்போம். அதில் விசேட அதிரடிப்படைக்கு நாங்கள் பாதுகாப்பு துறையினருக்கு உண்மையிலே நாங்கள் எங்களான அனைத்து உதவிகளையும் எங்கள் செய்து வந்திருக்கின்றார்கள். அதே போன்று இந்த பகுதியில் உள்ள மக்கள், அதே போன்று எங்கள் ADF அமைப்பினுடைய உயர்பீட உறுப்பினர்கள் அவர்களுடைய முயற்சி, அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இன்று எங்களை இந்த ஒரு பாரிய ஒரு வளர்ச்சியை எட்டியிருக்கின்றோம்.
எதிர்காலத்திலே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உலக வேர்ல்ட் மாடல் என்ற லெவலுக்கு நாங்கள் செல்வதற்கு உங்களுடைய ஆசீர்வாதம், உங்கள் அனைவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கட்டாயம் தேவை. அதே போன்று இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய நெறிப்படுத்தலூடாக எங்களுக்கு உங்களுடைய சகல உதவிகளையும் செய்து தருவீர்கள் என கேட்டு பெயர் குறிப்பிட மறந்த அனைவரையும் விழித்தவனாக நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரவேற்புரை நிகழ்ந்து சென்ற ஏடிஎஃப் நிறுவனத்தினுடைய முன்னே நாள் தலைவர், அதேபோன்று முன்னே நாள் கௌரவ பிரதேச உறுப்பினர், வேறுபோல் உறுப்பினருமான கௌரவ MH அப்துல் ஜமாயிம் அவர்களுக்கு ஏற்பாடு குழு சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். ஏடிஎஃப் நிறுவனத்தில் 2016ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு இன்று வரைக்கும் தனது வருமான வழிகளாக ஆஃப்மரதன் என்ற நிகழ்ச்சி மாத்திரமே இருந்த போதிலும் இதனூடாக கிடைக்கின்ற பணங்களை 70% பணத்தினை ஒவ்வொரு வருடமும் பாடசாலை, அதே போன்று மருத்துவ தேவைக்கான சிறுவர்கள் பெரியவர்களுக்கென்று உதவி செய்து வந்திருக்கின்றோம். அதுக்கு அந்த பணத்தை பெறுவதற்காக எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற அனைத்து அனுசரியாளர்களுக்கும் இந்த நிகழ்வின் போது நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். அடுத்ததாக நாங்கள் தலைமுறையாற்ற அழைப்பது ஏடிஎஃப் நிறுவனத்தினுடைய கௌரவ தலைவரும் அதே போன்று இயன் மருத்துவருமான சஜம் ஹாஜித் அவர்களை வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகின்றிருக்கும் அதிதிகள் அனைவரையும் வரவேற்றவனாக, இன்று அருகம்பை அபிவிருத்தி ஒன்றியம் முதன்முறையாக 2 அதிகாரங்களை ஒரு உத்தியோகபூர்வ நிகழ்வில் சந்திப்பதில் பெருமை அடைகின்றோம். அந்த வகையில் எமது பொத்தியில் மண்ணிற்கு பெற்றெடுத்த எமது பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ MS அப்துல் வாசித் சார் அவர்கள் இன்று உத்தியோகபூர்வமாக ஒரு அருகம்பை அபிவிருத்தி ஒன்றியத்தின் நிகழ்வினூடாக சந்திப்பதில் அவருக்கு நன்றிகளை தெரிவிப்பதோடு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று எமது பிரதேச செயலகத்தின் செயலாளர் MAC அஹமத் நசீர் சார் அவர்கள் எங்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர். மீண்டும் அவரை இந்த ஊருக்கு நாங்கள் பெற்றதில் சந்தோஷமும் அருகம்பை அபிவிருத்தி ஒன்றியம் மகிழ்ச்சியுடன் அவரையும் இங்கு வரவேற்றுக் கொள்கின்றது. முதற்க நன்றியை தெரிவித்தனாக, அதனைத் தொடர்ந்து எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் சிரேஷ்ட சுகாதார பரிசோதகர் MAS அப்துல் மலிக் சார் அவர்களையும் வரவேற்றவனாக, MS முபாரக் சார் அவர்கள் பொத்தியில் கோட்டக்கல்வி அலுவலகத்தில் வருகை தந்திருக்கின்றார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு எமது படையினர் சார்பாக, விசேட அதிரடை படையினர் சார்பாக we would like to welcome our OIC STF from STF Camp Arugambe and NIB representatives and Pothil Police Traffic OIC and the staff. And similarly, I would like to welcome our beloved sponsors. இந்த முறை எங்களுடைய அருகம்பை அபிவிருத்தி ஒன்றியத்துக்கு முதன்முறையாக ஒரு தேசிய ரீதியிலான ஒரு நிறுவனம் எங்களுடன் இணைந்திருக்கின்றது. முதன்முறையாக அமானா தகாஃபுல் நிறுவனம் எங்களுடன் இணைந்து கொண்டதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். அதை போன்று மேலும் இங்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய நிறுவனத்துக்கு என்றும் உறுதுணையாக இருக்கின்ற HM இமாம் அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். எங்களது ஆசிரியர் மட்டுமல்லாமல் எங்களது ஆலோசகராகவும் என்றும் எங்களுடன் இயங்கிக் கொண்டிருக்கும் IL அபுபக்கர் சார் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு, மீடியா சார்பாக வந்திருக்கும் எங்களுடைய நண்பர்கள் அனைவரையும் இங்கு வரவேற்றுக் கொள்வதோடு, எங்களுடைய பிரதேச கிராம சேவகர் சானாஸ் ஜேஸ் அவர்களும் இங்கு வந்திருக்கின்றார். அவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். அருகம்பை அபிவிருத்தி ஒன்றியம் பற்றி ஒரு சில கருத்துக்களோடு எங்களுடைய இந்த தொடக்க விழாவுக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். பொதுவாக நிறுவனங்கள் உருவாக்கப்படுவதும் அவை மிகவும் வேகமாக இயங்குவதும் பின்னர் மழுங்கி போவதும் நாம் காலகாலம் எல்லா இடங்களிலும் கண்டு கொண்ட விடயம். ஆரம்ப கட்டத்தில் மிகவும் வேகமாகவும் பல புரட்சிகளை செய்யப்போகும் அமைப்புகளாக உருவாக்கப்படுவதும் பின்னர் அது ஒரு சில மாதங்கள் ஒரு சில வருடங்களிலோ அது இல்லாமல் போவதை நிறுவனங்கள் தலைவர்கள் என்று ரீதியாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவ்வாறு இந்த அருகம்பை அபிவிருத்தி ஒன்றியம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக 2016ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அருகம்பை அபிவிருத்தி ஒன்றியம் பதிவு செய்யப்பட்டு அதன் அங்கத்தவர்களை கொண்டு ஒரு சில சமூக சேவைகளை ஆரம்பித்தோம். ஆனால் இந்த அங்கத்தவர்களுடைய பங்களிப்புடன் இந்த சமூக சேவை தொடராது என்பது எங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம். இதனால் எமக்கான ஒரு நிதி மூலத்தை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அனைத்துக்கும் மூல காரணமாக ஒரு அச்சாணியாக இருப்பது நிதி.
இந்த நிதி இல்லாத பட்சத்தில் அனைத்து செயற்பாடுகளும் முடங்கி போவதை நம் அனைவரும் அறிந்து கொண்டு விடுவோம். அதனால் இதை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பதற்காக எவ்வாறான செயற்பாடு திட்டங்களை நாங்கள் உருவாக்கினால் இந்த நிதி மூலத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்து அருகம்பை அரைமருது என்ற நிகழ்வை நாங்கள் உருவாக்கினோம். இது ஏனென்றால் 2 காரணங்கள். ஒன்று, அருகம்பை ஹாஃப் மாரதன் என்ற நிகழ்வு. அருகம்பை என்பது ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு உலகளாவிய உல்லாச பயணிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம். எனவே அவர்களை மையமாக கொண்டு உருவாக்கக்கூடிய ஒரு நிதி மூலமாகத்தான் அருகம்பை ஹாஃப் மாரதன் என்ற நிகழ்வு உலகளாவிய ரீதியில் மிகவும் பிரசித்தி பெற்றது. பல்லாயிரக்கணக்கானவர்கள் பங்கு பெற்றுக்கொள்ளும் ஒரு மாபெரும் நிகழ்வாக உலகளாவிய ரீதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எமக்கு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை வைத்து இந்த நிகழ்வையும் அந்த இடத்துக்கு கூட்டிச் செல்லலாம் என்ற ஒரு உறுதியுடன் நாங்கள் 2016ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட நிகழ்வு இன்று தொடர்ச்சியாக இது எங்களுடைய 9வது ஆண்டு அருகம்பை அபிவிருத்தி ஒன்றியம் ஆரம்பிக்கப்பட்டு அருகம்பை அரைமருதனின் 7வது நிகழ்வுக்கு நாங்கள் இப்பொழுது வந்திருக்கின்றோம். இடைக்காலத்தில் ஈடுபட்ட கோவிட் பேண்டமிக்காலையும் அடுத்தது எக்கனாமிக் கிரைசிஸாலையும் நாங்கள் அந்த 3 வருடங்கள் இலங்கையில் எந்த ஒரு நிகழ்வும் நடத்த முடியாமல் போனது. எனவே இவற்றை கொண்டு நாங்கள் இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு சில விடயங்களை செய்து கொண்டு இது இந்த சமூகத்தின் ஒரு சொத்தாக ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு வழியாக இதை நாங்கள் இந்த சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு தான் இந்த அருகம்பை ஹாஃப் மாரதன் உருவாக்கப்பட்டு இன்று வரை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 10 ஆண்டுகள் இந்த சமூக சேவையில் ஒரு நிறுவனம் தொடர்ச்சியாக வளர்ச்சியின் பாதையில் பயணிப்பது மிகவும் ஒரு வெற்றிகரமான விடயம் என்பதில் அந்த வெற்றியை பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷம் அடைகின்றேன். என்னுடன் இதற்காக உழைக்கின்ற எங்களுடைய உறுப்பினர்கள், இதற்காக உதவி அளிக்கின்ற எங்களுடைய நிறுவன தலைவர்கள் மற்றும் மிகவும் முக்கியமாக எங்களுடைய ஸ்பான்சர்ஸ், அருகம்பையில் இருக்கும் வியாபார நிறுவனங்கள் எங்களுக்கு என்றும் உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை அழகாக கூட்டிச் செல்வதற்கு அவர்களின் ஒத்துழைப்பு இன்றியமையாததாக இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து அருகம்பை அரைமருதன் சம்பந்தப்பட்ட பிரசன்டேஷனுக்கு போகலாம் என்று நினைக்கின்றேன். அருகம்பை அரைமருதன் நிகழ்வின் So I think I can go with English because there are a few people who cannot understand in Tamil, so better I can go with English. So Arugambai Half Marathon, we're going to start on 10th August 2025. The race will be started at 6 a.m. and the theme of this event is Run Together, Race Together. So this is our goal: promote development and stimulate growth in Pothi region and in Sri Lanka in general, and improve the lives and environmental of our youth, and to create a better future for all. That is our goal for Arugambai Half Marathon. And creating Arugambai Half Marathon as an iconic event for Sri Lanka. So when we're talking about development of tourism, there are a lot of talks and discussion going on to promote tourism, but I don't know how far the government is supporting to promote this event, this tourism industry. What I'm trying to say is we have to find some other sources to bring foreigners here. We can't rely always on one thing. It means in Arugambai this is for surfing, so people are coming here purposefully for surfing, most of them. But one day when the surfing is finished off, we don't have anything to bring people again. So we have to create another reason why people should visit Arugambai. So we all know what happened to the Whiskey Point. So Whiskey Point boomed in tourism last few years, but in last 2-3 years there is no any foreigners in Whiskey Point, and the investors and business people are struggling because there is no waves, no surfing. So they created only for surfing spot, as a surfing spot, but now they have a problem. But in the future we don't know what's going to happen for our source. So it is a good initiative. So such similar initiative we have to find. Even there are many other more initiatives. We should identify them and carry forward to keep this tourism sustainable. And this is the event from 2016. So 2016 we initiated this event. So this is a
the cricketer Dhammika Prasad, we invited him as a chief guest for that event, and the former divisional secretariat, Mosharat sir, also here. As our former president mentioned, he helped a lot to get this organization registered, and our member of parliament, during his chairmanship time, he is one of our pillar to bring this event in such a successful way. So he also there. And this is a picture I would like to share with you in 2016. These two runners are from, one is from German who won the first place in 21-kilometer race, and second one is an army personnel from Komari. So he's second place, and there's another lady from New York. And this event from 2017, our member of parliament, Ms. Udmala is here as a chief guest during that time. And this is a 2017 event. And in 2018, so we got down Sanat Jayasuri as a chief guest. During our personal contact, we managed to get him down here, and he happily came here and shared his representation with us. In 2019, we had a big problem whether we're going to continue the event in 2019 or not. Due to this Easter bomb blast, all of these programs scheduled in Sri Lanka were cancelled. The similar events like Colombo Marathon and many big events have been cancelled. And then we were thinking whether we're going to cancel this or keep continuing this event. And then I had a discussion with the Brigadier Ranasinghe. He was a brigade commander in 242 Brigade. And then he assured me that we can go for this event. I will bring the full-fledged security forces for the event, and let's go for it. And then this is the only event we managed to do it in 2019 in Sri Lanka, so with the full support of army personnel and police. This is 2023, 2024. So in 2024, we introduced most advanced technology for the times of the runners. So we brought down all the RFID chips, and we used this technology to get the results easily. So this is some member of our team. There are many people may be missed, and most of the people are here, I think, who are behind all this operation. And so this is what I want to share with you. So this is our success story. So we started in 2016, and we have two ways of getting sponsorship. So one is we are receiving money from sponsorship with the local businesses in Narugambeh. And another way is we are receiving money from the registration, runners registration. But we targeting the runners, not the sponsors actually. So the sponsors may vary, or maybe we will not be able to get them into the track. But when we get the runners registration increase, that is the sustainable way to improve this race. So this is a success story. In 2016, we gained like 115,000 rupees from the runners itself. And then 2017, 145,000. And then likewise we are growing up, and 2024 is like more than 1 million rupees we received slowly from runners registration. And the 7th Narugambeh Half Marathon is going to be happen on August 10th, 2025. We will start the race at 6 a.m. sharply. So our target participants are tourists visiting Sri Lanka, and the light and recreational runners from Sri Lanka and foreign countries. So this is the situation now. So we got the registration like from 45 participants from the world, international runners. These are runners registered through worldsmarathon.com. They are even not in Sri Lanka now. They are in their own countries. They have registered for this event. So from that $1,595 we raised from this registration. And apart from that, from Sri Lanka itself, it's more than 100 people have been registered. But this is only the foreigners what I want to show you. And these are the prizes we supposed to give.
And half marathon going to be first place 50,000 and second 30,000 rupees and third place is 20,000 rupees. For 10k adult, price is 20,000, second 15,000 and third is 10,000 rupees. And 5k is like 10,000, 7,000, 5,000 rupees for both categories, like juniors and adult runners. Apart from this, we are giving these prices separately for male and female categories. And also all the finishers will receive finisher medal. So this is our newly designing medal. So we are getting this medal from China. And this is the race route. So we start all the races near the Arugambay Bridge, the south pole of the bridge. And we start this race towards to Arugambay and get the turn inside the Savala, Sanipa Hotel Road, and again joining to the main road. And the 5k people, 5k runners will be finished their race at near the bridge where we started the race. And then 10k and 21k people will continue the race through main road towards Pothivil and take the turn to near the Sajida Bakery and going to the Mudumavara road and reach the main road again, and then they are coming back to the Arugambay Bridge and finish their 10k. And then the 21k people will continue their race up to Hedoya Bridge and get the U-turn and return to Arugambay Bridge to finish their 21k. So this is the route we're going to use for this race. And also we are asking people about the general fitness and waiver they have to sign. And the kids below 17 years, the parents or guardians should sign their waiver form. And other organizations are involved. Divisional Secretary at Pothivil, because we are registered under the organization, so their guidance and the help is always required. And Pothivil Police, they are taking the care of the race route organizing. So I would like to discuss with the Rabico IC about this. This is one of the challenge for us, because when we are doing the race, there are lots of vehicles are crossing the runners, so it's making a little bit disturbing feeling for the runners. So we have to manage this in a better way. And 242 Brigade Sri Lanka Army, they are providing race route security, and also they are dispensing water for runners. And Base Hospital Pothivil for the first aid, MOH also doing the first aid and road. So this is about helping us to clean this race route. The sponsorship categories. So we have announced that the main sponsor like 500,000 rupees, platinum sponsor is 100,000 rupees, and gold sponsor 50, silver sponsor is 25,000 rupees. And I would like to introduce our sponsors. So the main sponsor this time taken by eBay Holidays. So eBay Holidays, we are two partners are here. So one is myself and our former president Jamaim. We both are taking this eBay Holidays, and then we are taking this main sponsorship for this event this time. Because this is our event, we have to bring this up, we have to grow this up. So last year, Pediway, one of the High Command members in Sabras, so he came forward and took this main sponsorship. So until we reach the level, we have to put our investments on this and to bring this to level. And then many people may come. So now Amanata Kafur came into the scene. So maybe in the future, some other organization will come. Until that, we have to give our best. So that's why we choose this main sponsorship. And platinum sponsor Hideaway, and Mrs. Sharon, she also really helpful. And few years back also she sponsored with the gold sponsorship, and she is very keen to reduce the plastic use in India. I think she is a little busy today because she just finished the India trip, and she told me to send someone. And another platinum sponsor is Leaf and Wine. He joined us last year also with the platinum sponsorship. And then gold sponsorship taken by 3 organizations: Marhaba Multi Shopping Center, Bambini Cafe and Restaurant, and Amanata Kaful. And silver sponsorship Little Lagoon and Bay Vista. These are the people always with us, and each year they are keep giving these contributions.
And the worry thing is the people who are giving, they are always giving, and the people who are refusing to give, they keep refusing. And when I want to talk about the challenges, road traffic management. So this is one of the biggest challenge during the race time. So this time, I hope with the discussion with the traffic police OIC, he will help us to make this traffic organized. And limited government support from the Tourism Promotion Bureau, they should come to the scene, and we believe in from the political background, we can reach them and get their help in the future. And attracting major sponsors. So national and international brands and business are here in Sri Lanka who are helping to sports field. We also get to them into this race, then we can manage